வணக்கம். நான் கீழடியில் வாழ்ந்த தமிழன் பேசுகிறேன். புதைந்து கிடந்த எங்கள் நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தார்கள். கீழடி நாகரிகம் வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போல தமிழ்நாட்டிலும் ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதற்கு சான்றாக நம் கீழடி நாகரிகம் வெளிப்பட்டது. தமிழனின் உயர்வான நகர நாகரிகம் உலகுக்கே தெரிய வந்தது. தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 300 என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் கிமு 600 என எங்கள் கீழடியால் மாற்றியமைக்கப்பட்டது. இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்துதான் தொடங்குகிறது என்பது நிரூபணமும் ஆனது. உலகின் மூத்த நாகரிகமாக பன்னாட்டு ஆய்வகங்கள் எங்கள் கீழடியின் தொன்மத்தை அங்கீகரித்தன. இத்தனை சிறப்புகளை கொண்ட எங்கள் கீழடியை உலகமே உற்று கவனிக்கிறது. கீழடி வரலாறு ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். தமிழர் வரலாற்றை உலகமே சொல்லும். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வரவுள்ள நிலையில் கீழடியின் தொன்மையை வெளிப்படுத்தும் வீடியோவை வெளியிட்டது திமுக. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார். அவர் வரக்கூடிய இந்த நேரத்தில் மருத்துவ ஓய்வில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கை மனுவை அமைச்சர் மூலமாக வழங்குவதாக அவர் அவருடைய சமூக வலைதள பதிவில் வெளியிட்டிருந்தார். இந்த சூழல்ல திமுகவுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் ஒரு காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காணொலியில் கீழடி வரலாறு என்ற அடிப்படையில் கீழடி பேசுவதாக ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கீழடியுடைய அகழாய்வு மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த தரவுகள் தமிழுடைய தொன்மை நாகரிகம் மேலும் பழமையானது என்பதை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக இருப்பதாகவும் அதனுடைய ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு ஏற்காமல் இருக்கக்கூடிய சூழல்ல அதனை வெளிப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. திமுகவுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இந்த காணொலியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.